வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும். திராவிட கழகத்தினரின் நீட் தேர்வுக்கு எதிரான வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக புகார் எழுந்திருந்த நிலையில் தற்போது நாளை அனுமதி வழங்கப்படும் என்று தமிழக காவல்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் சுப்பிரமணியன். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நீட் தேர்வுக்கு எதிரான வாகன பேரணிக்கு நாளை அனுமதி வழங்கப்படும் என தமிழக காவல்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்த்தும் தமிழ்நாடு முழுவதும் இருசக்கர வாகன பிரச்சார பயணத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த உத்தரவை ரத்து செய்து இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி அளிக்க தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பேரணியில் எத்தனை இருசக்கர வாகனங்களில் எத்தனை பேர் பங்கேற்க உள்ளனர், எந்த இடத்தில் தொடங்கி எந்த இடத்தில் முடியும் என்பது உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இருசக்கர வாகன பேரணி சென்னை, திருவண்ணாமலை, ஆரணி, திருப்பத்தூர், திண்டிவனம் உட்பட பேரணி தொடங்கும் இடங்கள் உள்ளிட்ட விவரங்களை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணை வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் பேரணிக்கு நாளை தினம் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அப்போது நீதிபதி திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு அனுமதி வழங்கிவிட்டார்களா என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு நேற்றைய தினமே மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை நாளை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும்.